ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டேஷன் அந்த கம்பெனி. ஓகே, இந்த என்ன பார்க்க போகிறோம்னா லோக்கா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தை பற்றி நமக்கு இந்த பேச போகிறோம். இந்த படத்தை ரிலீஸ் ஆகி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் ஸ்பாய்லர்ஸ் வந்து வீடியோவில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ரைட்டோட மக்களே, இந்த படத்தை பற்றி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமாக வந்து எல்லாம் தரம் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக வந்து படம் அருமையாக வந்து இருக்குங்க. போட்ட பட்ஜெட்டை மேக்கிங்கில் போட்டு அந்த விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது போன வருஷம் தான் நினைக்கிறேன் கல்கின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூவி வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்னா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா தான் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்துச்சு. எனக்கு கல்கியோட இந்த படம் தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப வந்து இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்திரன் கேரக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா எச்சினா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரளா சைடில் வந்து ஃப்ளோக் ஸ்டோரி சார். நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயா நிலால வட சுட்ட கதை, காட்டேரி, அப்புறம் வந்து பூச்சாண்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கதை வந்து சொல்லுவாங்க பாட்டினா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாலையும் இந்த மாதிரியான பழங்காலத்து இந்த கட்டுக்கதைகள் வந்து இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்னா உண்மையாக உயிரோட இருந்தவங்க, அவங்க வந்து இப்பயும் உயிரோட இருக்காங்க. அந்த வகையில் வந்து எச்சி தான் இவங்க வந்து சந்திரா. அதாவது எச்சினா யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேம்பயர் அதான் வேம்பயரா ரத்த கட்டிடுங்க. அவங்க வந்து தான் சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வராங்க. அவங்களுக்கு மிஷின் வருது, என்ன மிஷின் எதுன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே வந்து படத்தில் சொல்லலை. அதனால் அடுத்த படத்துக்காக வந்து லீடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே அதாவது சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாவே கிடையாது, மிகவும் வந்து வயசாகும். அப்படியே வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ மாதிரி இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹீரோ வந்து இருப்பாரு. ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கேரக்டர் நல்லா அழகா இருப்பதனால அவங்க சைட் அடிச்சுட்டு தான் சுற்றிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நம்ம சந்திரன் மேலே தான் டவுட் வரும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ஆர்கன்ஸ்லாம் திருடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம சந்திரன் வந்து பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமான வேலை பண்ணிட்டு இருப்பாங்களா. அதான் வந்து நம்ம ஹீரோ மேலேயும் தான் டவுட் வரும். அதாவது ஹீரோயின் மேலேயும் தான் சந்திரா மேலேயும் தான் டவுட் வரும். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம சந்திரா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்து தெரிய வரும் சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயர் அப்படி ரத்த கட்டே இந்த எச்சின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதுக்காக லீட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்து சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவன் சாண்டி மாஸ்டர் இருக்கா தெரியுமா, கொக்கமக்கா மாசான அடிச்சிருக்காருங்க மனுஷன். வில்லனிசம் பக்காவா பண்றாரு. தலைவனுக்கு தமிழ்ல இந்த மாதிரி 4 படம் கொடுங்க, பங்கமா நடிக்கிறான் தலைவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிடைச்சிடும். பவர் கிடைச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எச்சி வந்து எப்படின்னா அதாவது வேம்பயர்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுன்னா அதாவது சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அவங்க வீக்னஸ். நம்ம சாண்டிக் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆயிருக்காது, என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ அதுக்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் போக வந்து சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்லிங்க் பண்றது வந்து சூப்பராக வந்து பண்ணிருப்பாங்க. இந்த சீன் ஏன் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க குழம்பிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணி பக்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, 30 கோடி தான் போட்டிருக்காங்க, 30 கோடி தான் போட்டு எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து மேக்கிங் தான் போட்டிருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணதுல பெஸ்ட்டுமோ. டிகி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவோட ப்ரொடக்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சு பக்காவோட படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம டிகி வந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு மைனஸ்ன்னு சொல்லி தோணுது பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்லோவாக போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து தான் தெரியல. சில பல இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அது போட்டு வந்துச்சுன்னா படத்தை வந்து நல்லா வந்து கொண்டு போயிருந்தாங்க. மலையாளம் மூவிஸ்னாலே கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் போனுச்சு. ஆனால் அது பெரிய அளவில் வந்து குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம சந்திரன் வந்து பவர்ஸாக யூஸ் பண்ணும்போது லைட்டாக இந்த மாபியஸோட வாடம் தான் வந்துச்சு. ஏன்னா மாபியஸ் வந்து இப்படி இந்த பவர் யூஸ் பண்ணுவார். அவர் வந்து வேம்பயர் தான். அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேம்பயர்ஸ்னாலே இப்படி தான் அந்த பவர்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் காப்பி அடிச்சாங்க அப்படி தான் சொல்ல முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல இடத்துல பார்த்தீங்கன்னா அசாசின் கிரேடு அப்புறம் வந்து ரோனிங் என் கேம் நம்ம ஹாக்கை சூட் போட்டு வந்து தெரியுமா அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பார்த்தீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நீங்கள் மார்வல் டிசி சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் எதுவும் பார்க்காம இதை போய் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அவங்க வந்து புதுசாக தான் எடுத்திருக்காங்க, அவங்க ஐடியாஸ் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக தான் தோணுச்சு. எண்டிங்கில் இந்த டெட்புல் வாட வந்து லைட்டாக வந்து நடிச்சிச்சு. டெட்புல் வாட யூஸ் பண்ணுறது அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொண்டு போயிருவாங்க. அப்புறம் அவங்க பண்ணதில் ஒரு பெஸ்ட்டான மூவி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ளோக் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்து சூப்பர் ஹீரோஸை கிரியேட் பண்ணலாம் கொண்டு வந்தது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா மார்வல் டிசிக்குனா அவங்களுக்கு காமிக் புக் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்கான ஆர்ஜினை வந்து எடுத்துக்கிட்டு மூவிஸ் வந்து எடுப்பாங்க. நம்ம தமிழ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே வந்து கிடையாது. அப்படி தான் வந்து முகமுடின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் நம்ம தலைவர் டிஸ்கின்னு. அது பச்சா தெரியும், நான் பேட்மேன் டான்ஸ் காப்பி தான் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் மேலே வந்து பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோர்ஸ் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கரெக்டாக சூப்பர் ஹீரோ ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக எழுத முடியாது, படம் வந்து சொதப்பிட்டு தான் போவோம். ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பரான மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ளோக் ஸ்டோரி வந்து ஆர்ஜின் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து கேரக்டர் வந்து உருவாக்கலாம். இப்போ எச்சிங்கிற இந்த வேம்பயர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளோக் ஸ்டோரி வந்து தான் எடுத்திருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆர்ஜினம் தான் பெருசாக தேடி உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவசியம் கிடையாது. அந்த கட்டுக்கதை வந்து தான் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டியூக்கி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எனக்கு மலையாளம் ஃப்ளோக் ஸ்டோரி வந்து பெருசாக தெரியாதுங்க. அதனால
அதனால யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் அந்த படத்துல கேமியோஸ் எக்கச்சக்கம் தான் டக்கு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவைதான். ஆனா அந்த கேமியோஸ் வந்து பெரிய அளவுல படத்துல வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஒரு 2-3 கேமியோஸை தவிர்த்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த கேமியோஸ்னா அடுத்த மூவிஸ்க்காக ஒரு லீடா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யூனிவர்ஸ்க்கான ஒரு லீடான ஒரு படமா தான் உங்களுக்கு தோணும். அதாவது எப்படின்னா ஒரு சீரிஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீரிஸோட சீசன் 1 இல்ல பஸ்ட் 2 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அப்படிதான் வந்து இந்த படம் வந்து இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி சாண்டி கேரக்டர் வந்து கடைசியில் கொள்ற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், சாண்டி கேரக்டர் திரும்ப கொண்டு வருவாங்க பாருங்க. ஒன் ஆஃப் த பங்கமான கேரக்டருங்க. அது கேரக்டர் வேஸ்ட் பண்ணாம திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வராம விட்டுறாதீங்களா. நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நஸ்லின் நம்ம அவர் வந்து பக்கம் தான் பண்ணியிருந்தாரு. படத்துல வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு, காமெடி ஆக்ஷன் சொல்லிட்டு. அப்புறம் தான் இன்ட்ரோல் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திராவோட பிளாஷ்பேக் பர்சன் வந்து நம்ம வரும் கொக்காமக்கா அரண்டுட்டாங்க. சீட்டோட எஜ்ஜி வந்து நம்ம பெறுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பண்ணவங்க விஎஃப்எக்ஸும் சரி, அந்த இடத்துல பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பக்கா வந்து இருந்துச்சு. அப்பதான் வந்து சந்திரக்கு வந்து பவர் கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து சூப்பரா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. வேற எல்லாம் இருந்துச்சு. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க டெய்லி வேணாண்டா கொண்டுறதுன்னு சொல்லிட்டு நீ தானே யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல வந்து கொண்டு வாங்க இல்லையே ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுவீங்க, எமோஷனல் தான் கனெக்ட் ஆயிடுவீங்க. அப்போ வந்து சந்திரா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தையா சந்திரா கிடையாது, எச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சம்பவம் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பரா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த படத்துல வந்து சில பல சீக்வன்ஸ் வந்து அனிமேஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சீக்வன்ஸும் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு காசு வேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் காமிச்சா அது வந்து காசு கட் ஆகும். அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். அவன் இன்னும் நிறைய வந்து காமிக்க முடியும். அதெல்லாம் வந்து பக்கம் தரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம கல்யாணி படத்துல வந்து பாத்தீங்கன்னா தரமா நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இந்த ரோல பண்ண முடியாது. நான் தண்டன் சொல்லிட்டு வந்து பண்ணிருப்பாங்க. வேற வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க அந்த காஸ்டியூம்ஸும் சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இன்ட்ரோல் பர்சன் வந்து ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு சூப்பர் ஹீரோ சூட் மாதிரி தந்து கொக்காம சரியா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். பேட்மேன் எப்படி ஒரு காதம் சிட்டியில் டவர் மேல இருப்பாரோ அந்த மாதிரியான சீன் அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் பர்சன்ஸ்ல அந்த பிளாஷ்பேக் கூட அந்த சீனையும் காமிக்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கல்யாணிக்கு தான் சந்திராக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சூப்பரான ஃப்ரேம் வந்து வச்சிருக்காங்க. சூப்பர் ஹீரோ எப்படி ஸ்கிரீன்ல காமிச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வந்து பக்கா வந்து காமிச்சிருந்தாங்க. விஷுவல் வந்து வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் அந்த சாங்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்து வந்துச்சு. எனக்கு வந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் வந்து வந்துச்சு. அது கொஞ்சம் அடுத்த படத்துல இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஆனா ஒண்ணுதான் பார்த்தேன். 2வது போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு அந்த ஒண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா முக்காசி பேர் வந்து போயிட்டாங்க. நாங்க உட்காந்துருந்தோம், ஓகே பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நான் அந்த கேமியோ வந்து தான் தெரியும் யார் வரான்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது போஸ்ட் கிரெடிட் சீன் ஓடி இருக்கு. நாங்க 3 பேர் தான் வந்து தியேட்டர்லயே உட்காந்துருந்தோம். நாங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தோம். தியேட்டர் இறங்கினதுக்கப்புறம் சீன் வருமானு கேட்டா அவருக்கும் தான் தெரியல, இல்லன்ட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா 2வது போஸ்ட் கிரெடிட் சீன் தான் வந்திருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் தான் சென்ட் பண்ணிவிடுங்க. கீழே லிங்க் இருக்கு, ஏன்னா சென்ட் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சம்மந்தமே இல்லாம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படமே வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை யாரா நீங்களாம் மாவீரனை மறந்துட்டீங்களாடா? ஏய் யாரா நீங்க? அதாவது பாத்தீங்கன்னா மாவீரன் சொல்லிட்டு 2023 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒத்தப்பே இப்ப மதிக்கல. அதுக்கான காரணமும் இருக்கு. ஏன்னா அந்த ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடிச்ச படம் பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிஞ்சா கொட்டி வச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் பிரின்ஸுக்கு தான் போலான் இருந்தேன் அந்த தீபாவளிக்கு. ஜஸ்ட் மிஸ்லும் தான் சர்தார் வந்து நான் போனேன். பேருந்தா நானா தீபாவளியே ஒஸ்டா போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி பட்டாளத்தை வந்து பாத்தீங்கன்னா நடிச்சு ஒஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி நடிச்ச படமும் கிரிஞ்சு தான் டான்னு சொல்லிட்டு அது எப்படி 100 crores ரீச் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெஸ்டான படம் பண்ணதுனால இது வந்து பெருசா யாரும் தான் கண்டுக்கல. ஆனா நான் தான் தியேட்டருக்கு போன மக்களே நான் பெருமையாக தான் சொல்லிப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எனக்கும் போறது இன்ட்ரெஸ்ட் இல்ல மாவீரன் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேரக்டர் நடிச்ச படம் பிரின்ஸ் அந்த குப்பை படம் நடிச்சுட்டு இந்த படம் தான் கிடையாது மொக்கையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனேன். ஆனா அந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மைண்ட் செட்டே வந்து மாறிட்டு தலைவன் வந்து பங்கம் அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. நம்ம எஸ்கே தான் வந்து ஆட் பண்ணி பார்த்து தெரியும் உங்களுக்கு வேற லெவல் இருக்கும். யோகி பாபு சாரோட காமெடியும் சரி, இந்த கிரிஞ்சி ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சரியான கிரிஞ்சான ஹீரோயின். அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கிரிஞ்சே இல்லாம சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. மாவீரன் வந்து டாப்பான ஒரு படம். இந்த படத்தை கொஞ்சம் ரீலீஸ் பண்ணி ஒரு 100 crores ரீச் பண்ண வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 80 crores கிட்ட வந்து ரீச் ஆனிச்சு. அந்த அப்புறம் 100 crores அடிச்சிருக்காங்க ஒருத்தங்க அந்த படம். ஒருவேளை நம்ம தலைவர் வந்து பிரின்ஸ் நடிக்காம அந்த பிரின்ஸ் மட்டும் அந்த ஓட்டர் வாச படத்தை வந்து நடிக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து மாவீரன் நடிச்சிருந்தாருன்னா அமரன்ல கிடைச்ச அந்த கிரெடிட்ஸ் வந்து மாவீரனுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா மாவீரன் அந்த ஸ்டஃப் இருக்கும். ஸ்டோரி வந்து புதுசு. அமரன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயப்பிக்க எடுத்து எடுத்திருப்பாங்க. இது வந்து புது ஸ்டோரி வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அந்த டேரக்டர் வந்து பக்கம் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஐடியா இருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. மாவீரன் 2 இருக்கிறது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எடுத்தல நீ கண்டிப்பா வந்து நான் பார்ப்பேன். ஆனா ஸ்கிரிப்டை சொதப்பிடாதீங்க. அந்த டேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்த படம் தான் மண்டேல. அப்புறம் மாவீரன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் 2ல அதாவது மாவீரன் 2ல ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எடுத்தா பக்கம் வந்து இருக்கும். ஒரு பெஸ்டான மூவி அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசா இருக்கும். மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்றாரு. மக்களுக்காக போறாருன்னு சொல்லிட்டு வேற உள்ள கான்செப்ட் எடுத்து சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அதை அப்போ எப்போ கவனிக்கல. இப்போ வந்து அன்ரேட்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்கும் ஆகாதுங்க. இதுதாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை பிடிக்கதோ பிடிக்கலையோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போய் பார்ப்போம். நானும் பார்ப்பேன், இல்லைன்னு சொல்ல. அந்த ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா அவன் காசு வாங்கியிருக்கானா காசு வாங்கலையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அவன் தான் ஒரு நேரத்தில் நல்லா சொல்லுவான், ஒரு நேரத்தில் மொக்கையா சொல்லுவான். கடைசியாக பார்த்தா அந்த படம் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு மெய்யழகன், இந்த படத்துக்கு நான் போகலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேங்க. ரிவ்யூ பார்த்தோன்னே எல்லாம் மொக்கையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தில் ஒன்று மேலே பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் பேசுறது தானே நல்லாவே இருக்குது, அதை போய் மொக்கன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ரொம்ப ஃபீல் பண்ண அந்த படத்துக்கு பேர்லான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து பார்த்தா பெருசாக ரிவ்யூ நம்ம எதுவுமே கண்டுறது கிடையாது. படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா படத்தை வந்து நான் போயிடுவேன். அந்த கூலிக்கு மட்டும் வந்து எனக்கு காசு இல்லாத வந்து நான் போக முடியல. ஓடிடியில் வந்து தான் வந்தோடனே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். அதே தான் மதராசிக்கும் காசு இல்லை, ரைட் விடுங்க. லோக்காவுக்கு போனால மதராசிக்கு காசு இல்லை, ரைட் விடுங்க மக்களே. அது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூவை நம்பி படத்தை தான் நீங்கள் பண்ணிடாதீங்க. படம் உங்களுக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, உங்க ட்ரைலர்னா பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா போங்க. நம்ம ஊர்ல தான் சில ரிவ்யூஸ் இருக்காங்க ஜென்யூன் தான் பேசுறவங்களும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சில பேர் தான் நல்லா தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கும் பையன் மொக்க படத்துக்கு. உதாரணத்துக்கு இல்ல வேணாம் என்ன பிடிச்சி அடிப்பீங்க. இந்த மாதிரி தான் ரிவ்யூ முக்கியம் தரம் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்காதீங்க மக்களே. உங்களுக்கு படம் போகணும் பிடிச்சிருக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கையில காசு இருந்துச்சுன்னா போங்க. அப்படி வெயிட் பண்ணி ஓட்டிட்டு பாருங்க. ரிவ்யூ சொல்றான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நீங்களும் வந்து ஹேட்டை பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா மீம் போடுறவங்களும் காசு வாங்கிட்டு இல்லாத வேலை பார்க்குறாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொலர் எதையோ பற்றி பேசுவோன்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்க பாருங்க. லோக்கா படத்தை பற்றி பேசுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் போர்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம பர்த்டே பார்ட்டி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சந்திரா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வருவாங்க பாருங்க ஒயிட் ட்ரெஸ்ல கோமக்காய். இவங்க ஒன்றும் காட்டைனா கிடையாது, தேவதலாங்க சொல்ற மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல பாட்டு வர போடுவாங்க, கிளியே கிளியன்னு சொல்லிட்டு ஆஹா காப்பி அடிச்சிட்டு போறீங்க. அந்த பாட்டோட பார்க்குறவும் அந்த சீக்வன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் முன்னாடி இருந்தாலும் சீக்வன்ஸ் வந்துடும். அப்புறம் தான் சீட்டு முனைக்கி போயிட்டாங்க எக்காமக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ரீல்ஸ் மாற்றி மாற்றி வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அது ஒரு கதை மட்டும் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த படத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சந்திராங்க கேரக்டருக்கு அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வந்து வேற லெவலில் காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம தலை மின்னல் முரளி ஆட் பண்ண நம்ம டவினோ டாமஸ் தான் நினைக்கிறேன், பேர் கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு, முக்கியமான ரோல் தான். அந்த ரோல் வந்து அவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கான காரணம் அவர் ஏற்கனவே மின்னல் முரளி யூனிவர்ஸ்ல தான் இருக்காரு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. கண்டிப்பாக தான் செகண்ட் பார்ட்ல அவர் தான் லீட்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா குழப்பிப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குழப்பமா இருக்கும். எனக்கே வந்து காண்டாயிடுச்சு, என்னடா இது மின்னல் முரளியும் இருக்காரு இதுலயும் வந்து இருக்காரு, எனக்கு வந்து குழம்பி போயிருமேன்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் கேரக்டர் வந்து ஒருத்தா இருந்துச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அப்படி தோணுச்சு. ரெண்டுத்திலையும் போயிட்டு வந்து குழப்பிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். எப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நம்ம அயன்மேன் ஆர்டிஜே இருக்காரு. இப்போ அயன்மேனாவும் நடிச்சுட்டு டிசியில பேட்மேனாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கடுப்பாவும் ஆவாதான். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு குறை சொல்ல மட்டும் அவர் வந்து பக்காவா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரோட சீக்வன்ஸ் செம ஃபன்னா வந்து நம்ம போவோம் படத்துல. சீரியஸான சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் இறக்கி விடுவாங்க, செம ஃபன்னா வந்து இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயங்க, சம்பந்தமே இல்லாம ஏன் நயனா போய் அடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் நம்ம நயனக்காவை என்னன்னே தெரியலங்க. நம்ம நயனக்காவும் நீ லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது இவங்க தான் சொல்லிட்டு சம்பந்தமே போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான்டா பிரச்சனை. உங்ககிட்ட ஹேட்ட பரப்பாதீங்க. படத்தை பார்க்கணும் தான் பாருங்கடா, சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனை போய் நோன்றீங்க. இதான் பிரச்சனை உங்ககிட்ட ஒரு மக்களே. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வேற மாதிரி மாறலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா சொல்றேன், நம்ம ஊர் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி தேட்டரில் இந்த படத்தை தூக்கி இருப்பாங்க. அதுக்கான காரணம் அடுத்தது பெரிய படம் வந்துட்டு ஒரு ஓடிட்டு இருந்துச்சுன்னா போய் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க தான் நல்லா இருக்கும். மக்களே இதே மாதிரி பாய்.